GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. James & Covin year-end big sale. டொனால்ட் ட்ரம்ப் அணு ஆயுதங்கள் எதுவும் இல்லாம எந்த ஒரு அச்சுறுத்தலும் திரட்டலும் ஈரானால் நமக்கு இல்லாத போது ஏன் ஈரானை நீங்கள் அடிக்க வேண்டும்? கேவலத்தின் உச்சகட்டத்தில் அமெரிக்கா சென்றிருப்பதையும் சாப்பாடு வாங்கிட்டு இருந்த குழந்தைகளை சுட்டு நாசமாக்கிய ஒரு அநியாயமான செயலுக்கு பாவ பிரயாசத்தை தான் இன்றைக்கு இஸ்ரேல் அனுபவிக்கிறதோ என்று எண்ண தோன்றும். தலைவர்கள் செய்கிற இந்த மாபெரும் போர் தந்திரத்திற்கு, சூழ்ச்சிகளுக்கு மக்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த போரின் முடிவு எப்படி அமைகிறது என்பதை விட இந்த போரினால் நெதன்யாகுடைய சூழ்ச்சியும் டொனால்ட் ட்ரம்புடைய மடத்தனமும் ஒரு உச்சகட்ட பதட்டத்தில் இருக்கிறது. ஹெர்மூஸ்ல ஜாயின் விச்சர் போட்டுக்கிடுங்க சொல்லி அவனை பிச்சைக்காரனாக்கி அடிமையாளாக ஆக்குறது. யார் உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் லீடர் யார் என்பது, அவருக்கான வரம்பு என்ன என்பது கூட ஒரு அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு தெரியவில்லை என்பது ரொம்ப வெட்கப்படக்கூடிய விஷயம். எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது நில்லும் என்று அமெரிக்கா ஒரு திட்டம் போடுகிறார்கள். பீட் ஹெட்ஸுக்கும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி திரு டொனால்ட் ட்ரம்புக்கும் ஓப்பனா மக்களுக்கு முன்னால் மோதல். அமெரிக்கர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல்களிலும் நீங்கள் இருக்காதீர்கள், நாங்கள் குறிவைத்து தாக்க போகிறோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் சுஃபின் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ் சார். லாஸ்ட் டைம் இன்டர்வியூ வந்து பார்த்தோன்னா மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய இந்த போர் வந்து ட்ரம்ப் வந்து தெரியாதனமாக மாட்டி சிக்கிக்கிட்டாரா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நிறைய பேசியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா நெதன்யாஹூ இந்த போர் வந்து அவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற கோணத்தில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் சார். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா ஈரான் மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அம்மாஸ் மேலேயும் தாக்குதல் போயிட்டு இருக்கு. அங்கே காசால அவங்க கிட்டத்தட்ட தாக்குதல் பிறகு வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹெஸ்புல்லா மேலேயும் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய தாக்குதல் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈரானை பலவீனப்படுத்துகிற அந்த ஒரு நடவடிக்கை அதை வந்து நெதன்யாஹூ எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு சார். இன்னைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தத்திற்கு காரணம் ரெண்டே பேர் தான். ஒன்று நெதன்யாஹூ, யூத சியோனிச அடிப்படைத்துவமான கடும் போக்குவாதி. அவர் கூட இருக்கக்கூடிய இஸ்ரேல் கர்ட்ஸ், இந்த மாதிரி சில ஆளுமைகள் தான் அவருக்கு சரியான ஒரு அறிவுரை வழங்கவில்லை. இந்த மாதிரியான கடும் போக்குவாதிகள் இந்த போரில் சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய முக்கூட்டு படைகளுடைய ஜாயின்ட் கன்வீனியர் டேவிட் கெய்ன் மற்றும் ஜோக்கன் ஆகியோர்கள் முன்னாள் CIA உளவு அமைப்பும் இன்றைக்கு மிக முக்கிய அட்வைசராக இருக்கும் ஃபாக்ஸ் தொலைக்காட்சியினுடைய பேச்சாளராக அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஃப்ரம் ரிபப்ளிகன் டெலிவிஷன், அவரும் ஹேஸ் பீன் ரிசைன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல், யார் சொன்னார்? ஜோக்கன் ரொம்ப அறிவாளி, இன்டலெக்சுவல். இப்போ இருக்கிறார் அவர். எந்த ஒரு அச்சுறுத்தலும் திரட்டலும் ஈரானால் நமக்கு இல்லாத போது ஏன் ஈரானை நீங்கள் அடிக்க வேண்டும்? ஈரானால் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை, அவர்கள்ட்ட அணு ஆயுதம் இல்லை. அணு ஆயுதம் இருக்கிறது நல்ல பணிகளுக்குத்தான் நான் செய்ய போகிறேன், நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அதை விடுத்து அமெரிக்கா வந்து முழுக்க யூத லாபி, இது யூதர்களுக்காக நாம் ஏன் இந்த உயிரை மாய்க்க வேண்டும்? நமது டேக்ஸ் பேயர் நிறைய பணம் பே பண்ணுறாங்க, உயிர்களை மாய்த்து பணத்தையும் இழக்க வேண்டுமா என்று கடுமையான கோபத்தில் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். நீங்கள் சொல்கிறத விட, நான் சொல்கிறத விட ஜோக்கேனுடைய இந்த ரிசைன் வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய டிசென்ட் த வாய்ஸ் அமங் த பியூரோக்ராட்ஸ், அவர்களுக்கிடையே ஒரு பெரிய ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தியது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது என்னவென்றால், 2 விவகாரம். அமெரிக்க அதிபர் வசமாக சிக்கி கொண்டார். கேவலத்தின் உச்சகட்டத்தில் அமெரிக்கா சென்றிருப்பதையும், உலகின் யாராலும் கை வைக்க முடியாத இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், இது மாதிரியான ஒரு பொர்ட்ரேட் செய்யப்பட்ட அமெரிக்காவை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறது ஈரான். ஈரான் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பெரும் பாதிப்பு. அதை பற்றி நாம் 2வது பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் ஏரியா தாதாவாக வலம் வந்து கொண்டிருந்த இஸ்ரேல் முழுக்க துவம்சம் செய்யப்பட்டு, நேற்று கிடைத்த தகவல்கள், மக்களும் அந்த இஸ்ரேலுடைய ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவ யூதர்கள் எங்கேயாவது தப்பி ஓடிட மாட்டோமா அப்படின்ட்டு அலை கழிந்து அங்கும் இங்கும் சென்று கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்க முடிகின்றது ஆதாரத்தோடு. இது மிகுந்த ஒரு மோசமான சூழலை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் கேட்டால், பெஞ்சமின் நெதன்யாஹூ என்பவர் ஒரு இரக்கமற்றவர். காசாவில் ஹிஸ்புல்லாவில் அவர்கள் தாக்கிய சம்பவம் படுமோசமான ஜெனோசைட். காசாவில் ஒரு சின்ன நிலத்துண்டு, 22,250, 10 கிலோமீட்டர் அகலமும்
40 கிலோமீட்டர் நீளம் சதுர கிலோமீட்டர் கொண்ட ரொம்ப சின்ன ஒரு ஊரில் சாப்பாடு வாங்கிட்டு இருந்த குழந்தைகளை சுட்டு நாசமாக்கிய ஒரு அநியாயமான செயலுக்கு பாவ பிரயாசத்தை தான் இன்றைக்கு இஸ்ரேல் அனுபவிக்கிறதோ என்று எண்ண தோணுகின்றது. ஆனால் யூத மக்கள் அனைவரும் குழந்தைகளை வைத்து தூக்கி கொண்டு செல்வது நம்முடைய பார்வையில் ஹியூமனிட்டேரியன் கிரவுண்ட்ஸில் நாங்கள் பார்க்குற போது எல்லா மக்களும் எங்களுடைய மக்கள் தான். எம்முடைய மக்களுக்குள் உயிராலும் அவர்களுடைய உணர்வுகளாலும் இது யூதர்கள், இது கிறிஸ்தவர்கள், இது இஸ்லாமியர்கள், இவர் நாஜிக்கள் அப்படியெல்லாம் நாங்கள் பிரிக்க முடியாது. மக்கள் அனைவரும் மக்கள் தான். அவர்களுடைய உணர்வுகள் தலைவர்கள் செய்கின்ற இந்த மாபெரும் குற்றத்திற்கு, தலைவர்கள் செய்கிற இந்த மாபெரும் போர் தந்திரத்திற்கு, சூழ்ச்சிகளுக்கு மக்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த போரின் முடிவு எப்படி அமைகிறது என்பதை விட இந்த போரினால் நெதன்யாகுடைய சூழ்ச்சியும் டொனால்ட் ட்ரம்புடைய மடத்தனமும் ஒரு உச்சக்கட்ட பதட்டத்தில் இருக்கிறது. மோசமான நிலையில் இருப்பதான் தற்போதைய நிலையாகும். ஓகே சார், இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், பாகிஸ்தான் வழியாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு வந்து 15 நிபந்தனைகள் நாங்கள் விதித்தோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா தரப்புல தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து ஈரான் வந்து பார்த்தோன்னா எங்கள்கிட்ட தகவல் மட்டும் தான் பரிமாறப்படுது, நாங்கள் வந்து அவங்களுக்கு 5 நிபந்தனைகள் வச்சுருக்கோம், அதை அவங்க ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அது கட்டத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதை பற்றி யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை வந்து நடந்தாலுமே அது வந்து ஒரு தீர்வு கொடுக்குமா சார்? அந்த கேள்வி ஏன் வருதுன்னா, இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு நம்ம பார்த்துருப்போம், மே ஜூன் மாதங்களில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, அதன் பிறகு தாக்குதல் நடத்தினாங்க, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அமெரிக்கா போயிட்டு அவங்களுடைய அணுத்தளங்கள் மேலே தாக்குதல் நடத்தினதை பார்த்தோம். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது, நல்ல முன்னேற்பாடு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சமயத்தில் திரும்ப தாக்குதல். ஸோ பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி இவங்க நடத்தினாலுமே அதிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்குமா, இல்லை மேலும் ஈரானை வந்து இவங்க பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு பார்வையில் தான் நகர்ந்துகிட்டு இருக்காங்களா? பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை. பேச்சுவார்த்தை என்பது என்ன? ஒரு amicable settlements in between both parties or reconciliation process, சீஸ் ஃபயர் வாட் எவர் மேபி. ஒரு சீஸ் ஃபயர் நடக்க வேண்டும். அந்த சீஸ் ஃபயருக்கு சம்மந்தப்பட்ட கன்சர்ன் ரெலவென்ட் ரெப்ரசன்டேட்டிவ் மஸ்ட் கம். அவங்க கண்டிப்பாக வரணும். சிட் டுகெதர், முகமுகமாக பேச வேண்டும், அமர வேண்டும், பேச வேண்டும். இதுதான் பேச்சுவார்த்தை. ஈரான் என்ன சொல்லுகிறது? எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஈரானை பொறுத்தவரை துருக்கியோ எஜிப்டோ பாகிஸ்தானோ ஒரு சம்மந்தமான நாடல்ல. பரஸ்பரம் அவர்கள் எஜிப்டையும் துருக்கியையும் தங்களுடைய விரோதிகளாகத்தான் பார்க்கிறார்கள். பாகிஸ்தான் முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய செல்லப்பிள்ளை, டான். அமெரிக்கா IMFல இருந்து ஒரு $4 பில்லியன் ஃபண்ட் பண்ணாதான் அந்த நாடு இயங்கும். அப்போ பாகிஸ்தான் வந்து இந்த விவகாரத்தில் தலையிட்டு சமாதானம் செய்வதோ துருக்கியினுடைய சமாதானமோ ஏற்றுக்கொள்வதா மட்டுமல்ல, அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இவர்கள் ஒரு 15 பாயிண்டை கொடுத்துருக்காங்க. இந்த 15 பாயிண்ட்டுக்கு முன்னாடி அவர்கள் ஒரு 5 பாயிண்ட்டு நிபந்தனைகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெளிவாக வெரி கிளியர் மேண்டேட், கட்டாயமாக இது செய்யப்பட வேண்டும். ஒன்று, இந்த ரீஜனில் இருந்து அமெரிக்காவுடைய படைகள் தயவு தாட்சணையின்றி வெளியேறிவிட வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இன்டர்நேஷ்னல் கேரண்டி. இனி வந்து எங்களை மீண்டும் தாக்க மாட்டேன் என்பதை சர்வதேசத்தின் நாடுகளுடான ஒரு ஒப்பந்தம் அல்லது ஒரு உறுதித்தன்மை எங்களுக்கு வேண்டும். இது 2வது. 3வது, ரிப்பேரேஷன் என்று சொல்லக்கூடிய எங்கள் நாட்டில் இவ்வளவு அழிவுகள், இதற்கு காம்பன்சேஷன், அதாவது காம்பன்சேஷன் அவர் கண்டிப்பாக கொடுக்கணும், எங்களுக்கு இழப்பீட்டை தர வேண்டும். இந்த 3வது. 1, 2, 3. அடுத்து இந்த பலிஸ்டிக்ஸை கண்டெயின் பண்ணுவேன், 200 கிலோமீட்டர் தான் அடிக்கணும், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் எங்களுடைய சாவர், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் சாவரின் ரைட். நாங்கள் நெவர் டிக்ளைன், அதில் நெவர் ஸ்டெப் டவுன், அதிலிருந்து ஒருபோதும் நாங்கள் இறங்க மாட்டோம். 4வது, அணு ஆயுதங்களை நல்ல பணிகளுக்கு பயன்படுத்த போகிறோம். அதை இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி அல்லது இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட் கமிட்டி வரலாம், பார்க்கலாம். இதுதான் எங்களுடைய இது திட்டமே தவிர இந்த திட்டத்தை மாறி அப்புறம் ஹெர்முஸ் இட்ஸ் எங்களுடைய ரீஜன், ஹெர்முஸ்னா நாங்களாம் கொடுக்க மாட்டோம். இப்படி ஒரு சரியான ஒரு திட்டத்தை அவர்கள் கொடுத்தார்கள். இது ஓரளவுக்கு நல்ல திட்டம் தான். நீங்கள் சொல்லுங்கள், ஹெர்முஸ் அவருடைய பகுதி, அங்கே அமெரிக்காவுக்கு என்ன வேலை? அப்புறம் உலகம் முழுவதும் நாங்களும் தாக்க மாட்டோம், நீங்களும் தாக்க மாட்டோம். இது நல்ல விஷயம் தானே. சண்டே இல்லாமல் எங்களெல்லாம் தாக்காதீங்க, நாங்களும் உங்களை தாக்க மாட்டோம். இப்போ நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக இதை வைத்திருக்கிறோம். அணு ஆயுதத்தை நீங்கள் வந்து கவனிங்க, நாங்கள் எலக்ட்ரிசிட்டி பண்ண போகிறோம், மற்ற விஷயங்களுக்கு செய்ய போகிறோம். அவங்க சைடில் ரொம்ப கிளியர் தான். ஆனால் அமெரிக்கா கொடுத்த 15 கண்டிஷனும் மிக மோசமானது. ஹெர்மூஸை நாங்கள் 2 பேரும் ஜாயிண்டாக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு கண்காணிப்போம். அவனுடைய இடத்துக்கு இவனுக்கு குத்துகைக்கு போக முடியும். 1, அணு ஆயுதங்களை அவங்க இருக்கிறத உடனே கையகப்படுத்தி எங்கள் கையில் கொடுத்துடணும். பலிஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக் மிசைனை கண்டெயின் பண்ணுற மாதிரி நாங்கள் சொல்கிற அளவிற்கு தான் நீங்கள் செய்ய வேண்டும். இப்படி சம்மந்தம் இல்லாமல் ஒரு 15
இல்லை துணை சினை இல்லாம். அவர்கள் எடுத்த மாத்திரத்தில் பாகிஸ்தான் இதை கொடுத்தது. இந்த மாதிரி நீங்கள் அணு ஆயுதத்தை கொடுத்துருங்க, ஸ்டாக் பைல்ஸ் ஒப்படைச்சிருங்க, இதெல்லாம் அழிச்சிடணும், அப்புறமா இனி செய்யக்கூடாது, ஹைப்பர்சோனிக்லாம் சொல்லிடக்கூடாது, உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காட்டுங்க, ஹெர்மூஸில் ஜாயின் விச்சர் போட்டுக்கிடுங்க சொல்லி அவனை பிச்சைக்காரனாக்கி அடிமையாளாக ஆக்குறது. அவன் சொல்லிட்டான், நாள் இறந்து போனாலும் சரி, நாங்கள் அழிந்து போனாலும் சரி, உன்னுடைய கண்டிஷன் எங்களுடைய பெர்மிஷன், வித்தவுட் அவர் பெர்மிஷன், எங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் இம்பாசிபிள், அது சாத்தியமில்லை என்பதை ரொம்ப தெளிவாக அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு ரொம்ப தெளிவாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஃப்ராட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யாரை நாம் பார்க்குறோம்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான். அமெரிக்க அதிபருடைய பொய்யினுடைய உச்சக்கட்டம், நிறைய பொய் சொல்கிறார். முதலிலே அவர் சொன்ன பொய்யின் ஒரே ஒரு சாம்பிள் என்னவென்றால், என்னிடத்தில் நிறைய ஈரானியர்கள் பேசினார்கள், நீங்கள் உச்சபட்ச தலைவராக வந்துவிடுங்கள். இது உச்சபட்ச தலைவர் என்றால் என்ன என்பது கூட அவருக்கு தெரியவில்லை, அமெரிக்க அதிபருக்கு தெரியவில்லை. காரணம், உச்சபட்ச தலைவர் என்பது அந்த நாட்டினுடைய அதிகார தலைமை, தரைப்படை, காலாட்படை, வான்படை மற்றும் கடற்படை, இவைகளை தாண்டி அதிகாரம் முழுமையாக எடுக்கக்கூடிய ஒரு பெரும் பதவிதான் உச்சபட்சம். அவர் யாராக இருக்க வேண்டும் என்றால், அவர் அந்த நாட்டினுடைய மதகுருவாக இருக்க வேண்டும், அவர் ஆன்மீகமாக இருக்க வேண்டும், அவர் இஸ்லாமியராக இருக்க வேண்டும். இது கூட தெரியாமல் யார் உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் லீடர் யார் என்பது, அவருக்கான வரம்பு என்ன என்பது கூட ஒரு அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்கு தெரியவில்லை என்பது ரொம்ப 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 வெட்கப்படக்கூடிய விஷயம். பொய், இதில் ஒரு பொய், இவ்வளவு பொய்களை சொல்ல வேண்டியதில்லை. இரண்டாவது, அமெரிக்கா அவர் சொல்கிறார், ஈரானில் பெரும்பான்மையானவர்கள் என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் நமக்கு கேள்வி என்னவென்றால், முதலில் நீங்கள் 48 நாள் கெடு போட்டீர்கள், அதற்கு பிறகு தன்னிச்சையாக 5 நாள் போரை நிறுத்துகிறீர்கள். இப்போது என்ன சொன்னீர்கள்? இப்போ மறுபடி ஏப்ரல் 6ஆம் தேதி என்ன நினைக்கிறேன், ஏப்ரல் 8ஆம் தேதி என்ன வரும், 10 நாட்கள். அப்படி என்றால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும் தயக்கத்திற்கு என்ன காரணம்? ஒரு ரிலிக்டன்ஸ் பொலிட்டீஷியனா, ஒரு பொய் சொல்லக்கூடிய பொலிட்டீஷியனா அமெரிக்கா கெட்பேக் ஏன் ஆயிருக்காங்க, பின்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இப்பொழுது நமக்கு கிடைத்த தகவலில் அமெரிக்கா ஆயுத குடன்கள் முழுமையாக காலியாகிவிட்டது. இப்பொழுது அமெரிக்கா பல தசாப்தங்களாக செய்திருக்கக்கூடிய 850க்கு மேற்பட்ட டெமஹாக் இதில் அவர்கள் முடித்திருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு 11 நாளில் அமெரிக்கா 11,286 தடுப்பு ஏவுகணைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய மொத்த மதிப்பு $26 பில்லியன். முதல் எத்தனை நாளில்? 11 நாளில். அப்போ ரெண்டாவது 11 நாளில் எவ்வளோ? 22. இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 100 பில்லியன் இதிலே காலியாயிருக்கும். 100 பில்லியன்னால் எவ்வளோ ஆச்சு கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு மேற்கொண்டு அவங்க 10,000 ராணுவ வீரர்களையும் அது தனி. இந்த தடுப்பு யுகத்திற்கு 100 பில்லியன் என்றால் மற்ற செலவுகள் என்ன ஆகுது, அது நம்ம வைத்துக்கொள்வோம். தற்போது அவர்கள் எலைட் டெல்டா ஃபோர்ஸை இறக்குவதற்கு அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் ரொம்ப ஆற்றல் மிக்க ஃபோர்ஸ். அமெரிக்காவுடைய படைகளோ அமெரிக்காவுடைய சாப்பரில் இறங்கக்கூடியவர்களோ ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ், ரொம்ப தெளிவானவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. அவ்வளோ ட்ரெயின் பண்ணக்கூடிய சிறப்புமிக்க ஆர்மி. அமெரிக்காவுடைய அந்த டெக்னிக்கல் இதெல்லாம் நமக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது. அதை தலை இவருடைய அணுகுமுறை தான் தவறு. ஆனால் ஈரான் என்ன சொல்லுது? இன்ஸ்டிகேட், அதாவது ஜிண்டோயிசம் அந்த நாட்டில் வளர்ந்து விட்டது, நேஷ்னலிசம் வளர்ந்து விட்டது. அந்த நாட்டில் 10 லட்சம் பேர் they prepared to enter the battle. 10 lakhs people, near about 1 million people. அதில் பஸ்ஸி படைகள் இருக்கிறது, ஈரானுடைய அரச துணை இராணுவ படை இருக்கின்றது. மூன்றாவதாக IRGC 1,68,000, பஸ்ஸி ஒரு 4 லட்சம், ஈரானுடைய துணை இராணுவப்படை ஒரு 2 லட்சம். இது அல்லாமல் ரிசர்வ் ஆர்மி, அதே மாதிரி ஹத்தாபி ஹிஸ்புல்லா, ஏராளமான ஃப்ரக்சியல். இவர்களை எந்த ஆயுதம் வைத்தாலும், எந்த ட்ரெயின் பண்ண படைகளாலும் 10,000 இல்லை 1 லட்சம் வந்தாலும் ஜெயிக்க முடியாது. அமெரிக்கா எப்படி ஜெயிப்பார்கள்? நீங்கள் என்ன ஆயுதத்தை போட்டாலும் அவர்களிடத்தில் ஆயுதம் உண்டு. இப்பொழுது நமக்கு கிடைத்த தகவல், ஹெர்மூஸினுடைய டீப்சி ஆழமான பகுதிகளில் ஏராளமான கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி கர்க்கு தீவு, கர்க்கு மொத்தம் 5,000 ஏக்கர். அவதான் 90% ஈரானுடைய முதுகெலும்பு, தண்டுவடம். அவற்றிலிருந்து உலகம் முழுவதும் அவர்கள் அனுப்புகிறதை, எரிவதை பிடுங்கினால்
கொதிப்பது நில்லும் என்ற அமெரிக்கா ஒரு திட்டம் போடுகிறார்கள். ஆனால் நேற்று அமெரிக்காவுடைய NBC ஒரு செய்தியை வெளியிடுகிறது. நேற்று முன்தினம். அதில் 37 வயதுக்கு உட்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்களில் 63 விழுக்காடு இந்த போருக்கு நாங்கள் என்று ஆக மாட்டோம். ஏனைய வீரர்களும் தங்கள் உயிருக்கு பயப்படுகிறார்கள். நாங்கள் அங்கே போனால் மரித்து போவோம், கொல்லப்படுவோம் என்கின்ற பேனிக் அப்ரிஹென்ஷன்ஸ் ஸ்ப்ரெட் பரவிவிட்டது அமங் த மிலிட்ரி ஃபோர்ஸ். அந்த மிலிட்ரி ஃபோர்ஸுக்கு இடையில் ஒரு கலக்கம், ஒரு அச்சம், ஒரு மரண பீதி உருவாகிவிட்டது. மரண பீதி உருவாகிவிட்டால் அந்த நாடு விளங்காது. ஆனால் இவர்களோ இன்றைக்கு கிடைத்த தகவல் மகிழ்ச்சியாக இளைஞர்கள் இந்த போரிலே பங்கு பெறுவதற்கும் தங்கள் உயிரை கொடுப்பதற்கும் தயாராகி வருகிறார்கள் என்பது தெளிவாகிவிட்டது. அமெரிக்காவுடைய அந்த சூழ்ச்சி பீட் ஹெட்ஸுக்கும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி திரு டொனால்ட் ட்ரம்புக்கும் ஓப்பனாக மக்களுக்கு முன்னால் மோதல். பீட் ஹெட்ஸ் யார்? அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி. நீ சொல்லி தான் நான் அடித்தேன். யார் சொல்கிறா? அவங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர் பக்கத்தில் பந்தை உருட்டி விட்டார். ஆனால் அவருக்கும் இவருக்கும் தகராறு. இங்கே பயங்கர தகராறு ஏறென்றால் நேற்று இஸ்ரேல் சமீர், IDF-னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் இஸ்ரேல் சமீர், அவர் சொல்லிட்டாரு, இன்னும் 10 நாட்களுக்குள் எங்களுக்கு எல்லாம் வந்துவிட வேண்டும். 15,000த்திற்கு மேற்பட்ட படைகளில் ஆட்கள் இல்லை, தடுப்பு விகிதத்திற்கான குண்டுகள் இல்லை, நாடு முழுவதும் பற்றி எரிகிறது. இஸ்ரேல் சமீர் கொஞ்சம் நல்ல பேசக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து வெவ்வேறு கனமொழிகளில் இருக்கோம். இந்த பக்கம் நாங்கள் வந்து ஹெஸ்புல்லாவையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது, ஹமாஸையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது, ஈரானையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இத்தனை கலைமொழிகளில் நாங்கள் இருக்கிறப்ப எங்களுக்கான அந்த இராணுவ வீரர்கள் தோய்வடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான அந்த ஒரு புத்துணர்ச்சியும் எங்களால் கொடுக்க முடியல. இந்த நிலைமை இப்படியே போனால் இந்த போரை வந்து நாங்கள் இன்னும் நல்ல கொண்டு போக முடியாது, தோல்வி அதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிற வகையில் அவர் பேசியிருக்காரு. சின்ஸ் த வார் ஸ்டார்டட் 2023 October 7, அக்டோபர் 23, 24, 25, 26 3 வருஷமாக ஒருத்தன் போரில் இருந்தால் எப்படி உருப்படும்? இப்போ இவங்க ஃப்ரெஷ்ஷாக வர்றாங்க ஈரான்காரங்க. ஆனால் இஸ்ரேல் இராணுவம் 3 ஆண்டுகளாகவே போரில் இருக்கிறது. அவர்கள் சலிப்பு தட்டி உயிரை இழந்து உடமை இழந்து தேசம் முழுவதும் கடும் கொந்தளிப்பாகி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் சமீர் சொல்கிறாரு, ஆளும் இல்லை, வாகனங்களும் இல்லை, அடிப்படையான டேங்கர்களும் இல்லை, அதை போன்று தடுப்பு விகிதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கான தாட்ஸ், அதாவது டெர்மினல் ஹை ஆட்டிடியூட்ஸ், அதற்கு தடுப்பதற்காகவும் அமெரிக்காவினுடைய பேட்ரியாட் எதுவுமே இல்லை. அப்படி என்றால் இப்பொழுது இதற்கு அரசு என்ன பதில் சொல்ல வேண்டுமென்றால், பெஞ்சமினுடைய அரசு மௌனியாக போயிருக்கிறது, மௌனமாக இருக்கிறது. இதற்கிடையில் ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி, அங்கே பீட் ஹெட்ஸினுடைய நடவடிக்கையை கேட்டுத்தான் இந்த போரில் இறக்கினேன், நீந்தான் காரணம் என்று யார் சொல்கிறார்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்குடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெட்ஸோடு ஒரு கன்ஃபரண்டேஷன், வெளியே போர் நடக்கிற மாதிரி இந்த போர்க்களம் மாறி வேறு ஒரு போர்க்களம், அவர்களுக்குள்ள ஒரு மனச்சிதை உருவாயிட்டு தனிப்பட்ட முறையில். இங்கே யார் என்று நாங்கள் பார்த்தால், இங்கே டேவிட் பர்னி, அவர் யாருன்னா பிரசிடென்ட், அவர் மொசாத் அமைப்பினுடைய பிரசிடென்ட். டேவிட் பர்னியை பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார், நீந்தான் சொன்னாய், அந்த நாட்டில் தலைவர்களை கொலை செய்து விடலாம், தலைவர்களை கொலை செய்துவிட்டால் மக்களிடத்தில் ஒரு குழப்பம் வரும், மக்களெல்லாம் வீட்டிலிருந்து வெளியே வருவார்கள், நாம் உள்ளே சென்று அடித்து ரெஜிம் சேஞ்ச் அப்படி தானே சொன்னேன், அதற்காக நாங்கள் அடித்தோம். இன்றைக்கு ஒன்றும் நடக்கவில்லை, மாறாக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்துட்டார்கள். குர்திஷ் பீப்புளை இவங்க அவர்களும் வர தயாராக இல்லை, யாரும் வரமாட்டான். அமெரிக்க அதிபரை நம்பியோ சுயாதீனமான ஒரு திட்டங்களை நம்பியோ மக்கள் வரமாட்டார். இவர்கள் ஒரு கபட வேடதாரிகள், ஒரு ஹிப்போக்ரட்ஸ் அப்படிங்கிறது அவர்களுக்கு நன்கு தெரியும். இவர்கள் இந்த நாட்டை ஆட்டையை போட்டு அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அதனால் இன்றைக்கு என்ன செய்வது என்றால், மறுபடியும் அடுத்த பொய்யை சொல்கிறார். முதலில் 48 நாள் வார்னிங், அதற்கு பிறகு 5 நாள் போர் நிறுத்தம், அதற்கு பிறகு 10 நாள் எக்ஸ்டென்ஷன். இப்போது இப்படியே தொடர்ந்து 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 அமெரிக்கா பொய்யையே சொல்லி கொண்டிருப்பது நமக்கு உண்மையிலேயே தெரிகிறது. அப்படி என்றால் ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அமெரிக்க அதிபர் மற்றொரு பொய் என்ன சொன்னார் என்றால், நாங்கள் ஈரானின் எல்லா தளங்களையும் அடித்து விட்டோம், ஈரானுக்கு இனி அடிப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆயுத களஞ்சியத்தையும் நாங்கள் கிட்டத்தட்ட அழிச்சிட்டோம், எல்லாமே அழிச்சிட்டோம், ஆயுத களஞ்சியத்தை அழிச்சிட்டோம், ஏவுகணை மிசைல் அந்த குடோன்களை அழிச்சிட்டோம், ஆர்சனலில் எதுவும் இல்லை, சரியான வான்படைகள் இல்லை, ஏர் சுப்ரிமசி எங்கள்கிட்ட தான் இருக்குது, கப்பற்படைகள் இல்லை, கடற்படைகள் இல்லை, எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொன்னால், அப்போ சரிப்பா
அப்போனா நீ உள்ளே போய் சரண்டர் பண்ணிட வேண்டியதானே. அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, சும்மா சிப்பர் எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னா. சார் அவங்க உள்ளே போகிறத பற்றி யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆப்கானிஸ்தானில் நடந்த ஞாபகம் வந்துடும்ல. அங்கே நாங்கள் உள்ளே போயுமே எதுவுமே பண்ண முடியல அவங்களால. அமெரிக்கா ஆப்கான் மட்டும் இல்லை, வியட்நாம் இருக்குது, ஆமாம், அப்புறமா ஈராக் இருக்குது, சிரியா இருக்குது, லிபியாவில் இருக்குது, ஆப்கானில் இருக்குது. எங்கேயுமே அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது ஒரு தரித்திர முடிச்ச படை அமெரிக்கா, அப்படி தான் தெரியும். எல்லாம் எங்கேயுமே ஜெயிச்சது கிடையாது. ஆனால் இவ்வளோ ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. அமெரிக்கா ஆயுதங்களை பற்றி யாருமே தப்பாக சொல்ல முடியாது. அவ்வளோ அவங்கள மாதிரி யாரும் இல்லை. 1000 பில்லியன் ஒதுக்கியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய நாளை. இப்போ என்னென்னா, அப்படி என்றால் நீங்கள் நண்பர் சொல்கிறார்கள், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும்? சமாதானம் பேச வேண்டியது இல்லையே, உள்ளே போய் ரெஜிம் சேஞ்ச் பண்ணிட்டு போகலாமே. இப்போ என்ன நடக்குன்னா, எல்லா நாடுகளுக்கும் சமாதான தூதரை அனுப்புகிறார்கள். யாரை? அமெரிக்கா. சமாதானத்துக்கு இன்று நேற்று யாரை அனுப்பியிருக்கிறாங்க? ஜேடி வான்ஸ். அவர் பாகிஸ்தானுக்கு வருகிறார். அவர் மீது கொஞ்சம் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவர் போற விரும்பக்கூடிய ஒரு ஏன்னா அவர் போற விரும்பாதவர். அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். யார்? ஜேடி வான்ஸ். இந்திய பெண்ணை தான் திருமணம் அடிச்சிருக்காரு, உஷா. அவரை பாகிஸ்தானுக்கு அனுப்பி சமாதானம் பேசுவதற்கும், மார்க்கோ ரூபியா இவன் ஒரு கடும்போக்குவாதி. ஆரம்பத்தில் இந்த 3 பேரை, அங்கே 3 கடும்போக்குவாதிகள் இருந்தார்கள். அமெரிக்க அதிபர் வருவதற்கு முன்பு இந்த 3 பேரை தான் ஃபோர்ஸ் பத்திரிகை போன்ற முக்கியமாக டைம்ஸ் எல்லாம் கோடிட்டு காட்டியது. அந்த கட்டுரையை நானும் படித்தேன். அவற்றில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், டொனால்ட் ட்ரம்புடைய ராஜ்யத்தில் யூத சியோனிஸ்ட் ஆதரவாளராக இருப்பது 3 பேர். நிறைய பேர் இருக்காங்க. அதில் பீட் ஹெட்ஸ் இப்போ போர் நடத்துகிறவன். மற்றொன்று மார்க்கோ ரூபியோ, அவர் வெளிவிவகாரத்துறை அமைச்சர். 3வது வருது மைக் ஹுக்குபி. அவர் யாருன்னா இப்போ அம்பாசிடராக இஸ்ரேலில் இருக்கார். இந்த 3 பேர் தான். அவர் தான் பலஸ்தீனத்தை கொடுத்து விட வேண்டும், அது அவர்களுக்குரிய மண் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட கடும்போக்கு யூத சியோனிஸ்ட் ஆதரவாளர்களான ஆண்டர்சன் பால்பரா குரூப்பில் அந்த காலத்தில் போட்ட மாதிரி கடும்போக்குவாதிகளால் வெற்றி பெற முடியாமல் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், ஏன் இவர்கள் வெற்றி பெற்று விட்டால் என்றால் ஜேடி வான்ஸை அனுப்ப வேண்டும், வெற்றி பெற்று விட்டால் என்றால் மார்க்கோ ரூபியாவை ஜெர்மனுக்கு அனுப்புகிறாங்க, மார்க்கோ ரூபியா ஃப்ரான்ஸுக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு சார் அனுப்பணும்? என்னென்றால் மத்திய கிழக்கில் 13 தலங்கள் ஆரவாரம் இல்லாத அளவிற்கு அடித்து துவம்சம் செய்யப்பட்டு விட்டது. அல் உதீது தலம் எங்கே? கத்தரில் காலி, சவுதியில் காலி, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 5வது கடற்படை காலி, குவைத்தில் முழுமையாக காலி. அதே மாதிரி UAE என்று சொல்லப்படுகிற அமீரகம், துபாய், அபுதாபி, ரசல் கைமா எல்லாவற்றையும் காலி காலி காலி. மேற்கொண்டு இவங்க எதுவும் சொல்லியிருக்காங்க சார் ஈரான் தரப்புலேருந்து. என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த 10 நாட்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேல் வந்து இப்போ அவங்களுடைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் மேலேயும் இது மேலேயும் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை மேற்கொண்டு இதற்கு மேலும் தாக்குதல் தொடர்ந்தால் அமெரிக்க ராணுவ வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஓட்டல்கள் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். அமெரிக்க ராணுவ வீரர்கள் 40,000 பேர் இருக்கிறார்கள். இந்த 40,000 ப்ளஸ் ஒரு 10 50,000 அவர்கள் தங்கள் தளங்களில் இல்லாமல் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அமெரிக்க தளங்களை விட்டு வெளியேறி மக்கள் ஹோட்டல்களில் தங்குறாங்க. இப்போ ஈரான் கவர்மெண்ட் நேற்று என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய கிழக்கில் இருக்கும் எல்லோரும் நீங்கள் எங்கேயாவது போயிருங்கள், அமெரிக்கர்கள் இருக்கக்கூடிய பூங்காக்களிலோ அமெரிக்கர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல்களிலோ நீங்கள் இருக்காதீர்கள், நாங்கள் குறிவைத்து தாக்கப்போம். GT Holidays, South India's #1 travel brand. James & Cobin Year-End Big Sale.